நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2023, அதாவது 1/8/2023 முதல் 31/8/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சிம்மத்தில் 19 நாள் இருக்கார். மீதி 12 நாள் கன்னிக்கு போயிடுறார். 19 நாளும் 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. இந்த ஆகஸ்ட் 19 நாளும் அமக்கலமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும், நினச்ச காரியங்கள் வெற்றியாகும், சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கல்விக்காக பாடுபடுவீங்க. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து பிரிப்பதில் அக்கறை காட்டுவீங்க, நல்ல பங்காக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதுங்கிறது சிறப்பு தான். அதுலேயும் குறிப்பாக முதல் 19 நாள் சொத்து பத்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கட்டிடக் கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் ரொம்ப அமக்கலமாக இருக்காங்க. எந்த குறையும் இல்லை. தனித்த குரு அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னா, குரு தனித்து தான் இருக்கக்கூடாது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால மிக மிக சிறப்பு. இப்போ ராகு செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். செவ்வாயினுடைய வேலையை செய்கிறதால ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பான ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஓகே, சூப்பர். 5ஆம் இடம் இருக்கிறார் 17 நாள், அது குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது 2ஆம் இடத்து அதிபதி நல்லவர், நல்ல இடத்துல இருக்கிறது. பொருளாதாரத்தில் சுபீட்சம், குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பணவரவு, பொருள் வரவு, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். இப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கலாம், அல்லது நீங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, வீட்டை டெக்கரேட் பண்ணுவீங்க, வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அழகுபடுத்துவீங்க. இல்லை ஒரு சிலர் கார் பங்களா, அதாவது கார் வசதி, புதுசாக பழைய கார் விற்றுட்டு புது கார் கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 5ஆம் இடத்தில் குரு பார்வைக்கு செல்வது என்பது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் வீடு வாசல் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த வேலையை செய்வீங்க. மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த 4ஆம் இடம் சுக்கிரன் 14 நாட்கள் இருக்கிறார், சூரியன் 17 நாட்கள் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும். ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு போயிடுறார். அப்போ சிம்மத்துக்கு சூரியன் சென்று குரு பார்வையில் இருப்பது என்பது இந்த மேஷ ராசிக்கு ஒரு 15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் அனுகூலம்,
அரசாங்கத்தில் என்னென்ன காரியங்கள் சாதிக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு லோன் வாங்கணும், ஏகப்பட்ட இதுவும் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எந்த இதுக்கு அரசாங்கத்தை நாடி நீங்கள் செல்லக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். 15 தேதிக்கு பிறகு, ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு, ஆவணி 1ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சிம்மத்துக்கு போயிட்டார்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில், உயர் பதவியில் இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். 5 குரு பார்க்குறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் கடைசி 12 நாள். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார்னு சொன்னாலே ஒரு பின்னடைவு, தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருப்பினும் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை அடித்தளம் அமைப்பார்கள். ஆவணி பிறந்து நிச்சயம் பண்ணுறது, நாள் குறிக்கிறது, தேதி பார்க்க, இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். தொழில் கூட்டாளிகள் தொழிலில் ஆத்மார்த்தமாக உதவி புரிவார்கள். அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி 8ஆம் இடம் செவ்வாய் 19 நாள் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8க்குடையவன் பார்க்குறார் 8ஆம் வீட்டை அப்படின்னாக்கா செவ்வாய் எந்த ஒரு பின்னடைவோ, ஒரு அசிங்கமோ, ஒரு அவமானமோ, ஒரு பிரச்சனைகளோ, 8ஆம் இடங்கிறது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, மேஷராசி அன்பர்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறது, இது போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் அந்த உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறையை, மற்ற சிபிசிஐடி, இவங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உளவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது துப்பு கிடச்சி அவங்க அந்த தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு, ஏதாவது ஒரு மறைந்ததை, இருட்டில் இருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சில பிரச்சனைகளை கரெக்டாக காண்பித்து, அதாவது அது மறைவிடம் இல்லையா, அது மறைவிடத்தை எப்படின்னாக்கா இந்த இடத்துல இது மாதிரி இதை பண்ணாங்க, இந்த தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு அது புலப்பட்டு அதை வெளிப்பாடு செய்வார்கள். அதனால் அவங்களுக்கு பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பது என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நல்ல ஒரு பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்த காரியம் வெற்றி பெறும். அவை உங்கள் அபிலாஷை, நீண்ட கால அபிலாஷைகள் நிறைவேறும். மற்றபடி உங்களுடைய நண்பர்கள், பழைய நண்பர்கள் உங்களுக்கு மறுபடியும் கான்டாக்ட் ஆகி அவங்க கூட அளவலாவியக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். மொத்தத்தில் ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்
அக்கறை காட்டுவீர்கள். அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன உதவி. ஒருத்தர் அதாவது யாருக்கும் ஒரு பசியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்கறது, இல்லை தீர்த்த யாத்திரை போகிறீங்க, போகிற இடத்துல வயசானவங்க நடக்க முடியாமல் நடப்பாங்க, அவங்கள கைத்தாங்களாம் அழைச்சிட்டு போகிறது. இப்படி உங்களால் ஆன ஒரு உதவி நீங்கள் செய்கிற மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு விஷயங்க. இதனால் உங்களுக்கு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு திருப்தி ஏற்படுது, உங்களுக்கும் அதை மனசார ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10 11 இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இயங்குகிறார். அப்போது 10ஆம் இடத்து அதிபதி 11 சென்று அமர்ந்தாலும் கூட மறுபடியும் 10 கடைசி வாரம் 10ஆம் இடத்துக்கும் வந்துடுறார். அப்போ வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. வழக்கமான ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, வியாபாரம் ஆகாது. வழக்கமாக தொழில் பண்ணுவீங்க, வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே தேங்கி போயிடும். பழைய பொருட்கள் விற்காமல் அப்படியே தேங்கி போயிடும். அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதனால் அதுவும் இந்த சனி பகவான் குறிப்பாக வக்ரமாகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமாக லெபோரியஸ் தேவைப்படும். விற்பனை இந்த சேல்ஸ்மேன், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதல் பணி செய்ய வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஒரு ஏரியானா அதை தாண்டி இன்னொரு ஏரியாவுக்கும் போய் அவங்க இன்புட் போட்டு விற்றா தான் அது அவுட்புட் கிடைக்கும், பேர் கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரம். அதாவது உற்பத்தி பண்ணுறது ஒரு பங்கு இருந்தாலும் அதை சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போது வியாபாரம் ஒரு மந்தத்தன்மை அடையும், விற்கிற மாதிரி தெரியும், அப்படி தேங்கி போயிடும் பொருட்கள். அப்போ அதில் சில நட்டங்களோ இல்லை அது கேஷ் ரொட்டேஷன் அதில் போய் மாட்டிக்கும், அது கைக்கு வராது. அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதுலேயே குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 8 ஹவர் வேலைன்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மேலாமினிக்கியாக வேலை பார்த்துட்டு வர முடியாது. ஒரு வேலையை 2 தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சில நேரத்துக்கு வரும். இதுதான் இந்த சனி பகவான். அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். என்னதான் அட்டன் பண்ணாலும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்புடையதாக இருக்காது. ரொம்ப நஷ்டத்தை சந்திப்பீங்க. இல்லைன்னா தொழில் துவங்கிறதுக்கு கேட்ட இடத்துல காசு கிடைக்காது. நீங்கள் தேவைப்படுற இடத்துல இடம் கிடச்சி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை கம்பெனி ஓப்பன் பண்ணுறதோ முடியாது. அதுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸு வசதி, அதாவது ஸ்டாஃப்ஸ்னால் உங்களுக்கு தேவையான பணியாட்கள் கூட கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் இந்த மாதம் நீங்கள் தொழில் துவங்குவதை கூட நிறுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஆவணி பிறந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு, ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு குத்தியை கையாளுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு நல்லா போகும். ஆனால் அது வரைக்கும் அது கூட பார்த்திங்கன்னா சனி வக்ரமாக இருக்குது. எடுத்த உடனே ஸ்பீடு இருக்காது. என்னம்மா ஆரம்பித்தோம் ஒரு சேல்ஸும் இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி அதிக லாபத்தை பெற்றுக்கொண்டு வந்த பெற்றுத்தந்த தொழில் நிறுவனங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சரியான ஒரு வியாபாரமோ ஒரு நிலையோ இருக்காது. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி பிறந்து ஓரளவுக்கு உங்கள் மன திருப்திக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது இந்த ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க பார்த்திங்களா, ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மாதம்.
இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு முதல் 15 நாள் அப்படிங்கிறது ராசிநாதன் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கார். ஆனால் சூரியன் 5 நல்ல நிலையில் இருக்கார். அதாவது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகளின் ஆசீர்வாதத்தை குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறை ஒன்றும் இல்லை. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதிக சிரமங்கள் பெற வேண்டிய சூழல் இருக்கும், சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி இந்த மாதம் ஓரளவுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம்தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.